this? Is anybody here? வந்துட்டீங்களா? இங்க வாங்கடி. வாங்கடி என் ஜிங்கிடிங்களா. Hey, who are you? ஏய், என்னடி சவுண்ட் விடுற? Who the hell are you? What are you doing here? Cool baby, cool. I'm advocate Jagabai, associate to LK. You got it? பொறுக்கீங்களா? Hey, mind your language, okay? We are doctors. நாடி பெரிய டாக்டர்ஸ். நீங்கெல்லாம் ஆபரேஷன் பண்ணி தான் கிட்னி எடுப்பீங்க. நான் அப்படியே எடுப்பேன். நாடி இது உடம்பா உடுப்பி ஓட்டலாம். மூடி வைக்கணும், இல்லனா முதலுக்கே மோசமாயிடும். Shut up. We'll do whatever we want. அடி செருப்பால வாய திறந்த கிழிச்சு உப்பு வச்சிருவேன். மல்லிகைப்பூ மாதிரி இருந்த அந்த பொண்ணை கொன்னுட்டீங்களடி பாவீங்களா. ஒழுங்கா இருங்க, இல்ல சீவிடுவேன். Hey, lady. சும்மா மிரட்டாத. You are only our advocate. எஸ், ஐ அம் டெவில்ஸ் அட்வொகேட். டெவில்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க மிர்ச்சினா நான் டபுள் மிர்ச்சிடி. சும்மா கடிச்சன்னு வச்சுக்கோங்க, போக வந்துரும் from your 9. நீங்கெல்லாம் கண்டிஷன் பெயில இருக்கிறத மறந்துட்டு டான்ஸ் ஆடுறீங்க. சிட்டி லிமிட்டை தாண்டி ஒரு ஸ்டெப் வெளியில வச்சாலும் கோயம்புத்தூர் போலீஸ் கொக்கி போட்டு தூக்கிடுவாங்க. ஒன்ஸ் பெயில் கேன்சல் ஆயிடுச்சுன்னா டப்பா டான்ஸ் ஆடிடும். finished. You know? இனிமே நான் இங்க தான் ஸ்டே பண்ண போறேன். from right now. போங்கடி, போய் கதவு தரங்க. போங்கடினா. ఏయ్ చిలక ఇక్కడ రా. వెళ్ళి నా లగేజ్ తీసుకో. ఏంటా లుక్కు? వెళ్ళు, దొమ్ము లేచిపోతుంది. పో పోవే. மூஞ்சி மொகரின் பாரு. சார், இன்னைக்கு சாட்சி சொல்ற டாக்டர் டேவிட் வில்லியம்ஸ் எதிர்பக்கம் பல்டி எடுத்துருவான்னு சொல்றாங்க. லெட்டர் பேட் கட்சி நடத்துற பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. சார் ப்ளீஸ் மேக் இட். சார், ப்ளீஸ் சார். என்கிட்ட ராங்கா டீல் பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்கள நான் திட்ட ஜாதி இல்ல பிரதர், வெற்ற ஜாதி. அண்டர்ஸ்டாண்ட்? இன்னொரு நாள் மீட் பண்ணலாம். சாரி, பாய். இன்று தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வரும் சிந்தாமணி கொலை வழக்கின் பிராசிகியூஷன் தரப்பு விவாதம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த வழக்கின் 7வது சாட்சி மெரிடியல் மெடிக்கல் மிஷனின் எம்டி டாக்டர் டேவிட் வில்லியம்ஸை பிரபல வழக்கறிஞர் அன்புக்கரசு அரசு தரப்பில் குறுக்கு விசாரணை செய்ய இருக்கிறார். Prosecution Court Witness Number 7 Dr. David Williams present. உண்மை தான் சொல்லுவேன். மெரிடியன் மெடிக்கல் மிஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டோட எம்டி நீங்க தானே? எஸ். மில்லியன்ஸ்லயும் பில்லியன்ஸ்லயும் பேங்க் அக்கவுண்ட் மெயின்டைன் பண்ற வெளிநாட்டுல வாழ்ற இந்தியர்களுடைய பிள்ளைங்க படிக்கிற உங்க காலேஜ்ல அர்பன் பேங்க்ல லோன் வாங்கி பழைக்கிற லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்து பொண்ணு சிந்தாமணிக்கு எப்படி அட்மிஷன் கொடுத்தீங்க? அது மெரிட்ல கொடுத்த அட்மிஷன். நாங்க கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும்தான் வாங்கினோம். டொனேஷன் எதுவும் வாங்கல. அதான் எல்லாத்துக்கும் சேர்த்து உயிரையே வாங்கிட்டீங்களே. சிந்தாமணிக்கு நீங்க கொடுத்த சீட்டுக்கு எவ்வளவு ஆஃபர் இருந்தது? 50 லட்சம். 50 லட்சம். அந்த ஆஃபரை கொடுத்தது அக்யூஸ்ட் செரீனாவுடைய ஃபாதர் மிஸ்டர் ஹரிதாஸ் தானே? ஆமா. அப்ப செரீனாவுக்கு சிந்தாமணி மேல கோபம் வர்றதுக்கு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குல்ல? இருக்கலாம். That's right. That's right. Your Honor, that's the point. கோபம் தான் மனுஷனுக்கு சத்ரு. அந்த கோபம் இங்க ஒரு கொலையில முடிஞ்சிருக்கு. Ragging, it is a mental torture, physical outdrag, abuse without any mercy. இங்க நிக்கிற குற்றவாளிகள் இதுக்கு முன்னாலேயும் ஸ்டூடெண்ட்ஸ கொடுமையா ராகிங் பண்ணிருக்காங்க இல்லையா? தெரியாது. நீங்க சொல்றது பதில். எனக்கு தெரிய வேண்டியது உண்மை. உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உடைய லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. எனக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் எதுவும் வரல. எழுதி கொடுக்கலனாலும் நேரடியா வந்து பலர் சொல்லிருக்காங்க. குற்றவாளிகளை காப்பாத்துறதுக்காக அந்த விஷயத்தை நீங்க மறைக்கிறீங்க. டாலர்லயும் யூரோலையும் அவங்க டொனேஷனா உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை
ஊமையாக்கிடுச்சு. That's the power of money, Your Honor. But மனிதாபிமானமே இல்லாத இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேல நீங்க அபிமானம் காட்டுறது தவறு மட்டும் இல்ல, குற்றம். உங்களை நம்பி ஒப்படைச்சதால தான் பொண்ணோட உயிரை பறி கொடுத்துட்டேன். இன்னைக்கு இந்த நீதிமன்றத்துல பரிதாபமா நிற்கதியா நிக்கிற வீரமணிங்கிற ஒரு ஏழை அப்பாவுக்கு நீங்க செய்யற துரோகம். எஸ், ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட பண திமிர் பிடிச்ச இந்த பெர்வர்டட் கேர்ள்ஸ் கொலை பண்ணிருக்காங்க. இட்ஸ் a well planned brutal murder. Your Honor, மகளுடைய பிணத்தை கூட ஒரு அப்பா பார்க்க முடியாத அளவுக்கு மருத்துவ அறிவை பயன்படுத்தி துண்டு துண்டா வெட்டி கூறு போட்ட இந்த மிர்ச்சி கேர்ள்ஸ் மன்னிக்க முடியாத குற்றவாளிகள். நீதித்துறையின் மேல் இந்த நாட்டு மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை காப்பாற்றவும் இது போன்ற குற்றங்களை செய்ய துணியும் குற்றவாளிகளை எச்சரிக்கும் வகையில் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. மாமா, கடவுள் நம்ம பக்கம் இருக்காரு. நிச்சயமா நாம தான் ஜெயிப்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். ஏன் பயப்படுறீங்க? பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா அன்புக்கரசு ஆஜராயிருக்காரு. ஓ, சிந்தாமணி அப்பாவோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. அதோ நிக்கிறாரு, அவர் தான் டிஃபென்ஸ் லாயர், பேரு எல்கே. Hello. ஹலோ. I am Advocate Anbukarasu, Special Prosecutor for Sindhamani murder case. கிளாட் மீட் யூ. முதல் சந்திப்பிலேயே நான் மேலே போய்கிட்டு இருக்கேன், நீங்க கீழே இறங்கிட்டு இருக்கீங்க. நல்ல சகுனம் இல்ல? நெத்தில குங்குமம் போட்டு கடவுள் நம்பிக்கை அதிகமா இருக்கோ? நம்பிக்கை தான் கடவுள்னா அது என்கிட்ட நிறைய இருக்கு. இது பட்டிமன்றம் இல்ல எல்கே, நீதிமன்றம். நியாயமும் தர்மமும் மட்டும்தான் இங்க ஜெயிக்கும். மைண்ட் இட். வாழ்த்துக்கள். கவனிச்சிங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல எல்கேக்கு குப்புன்னு வெறுத்துடுச்சு. அடுத்த மீட்டிங்ல ஹார்ட் அட்டாக் கூட வரலாம். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி வைங்க. மிஸ்டர் ஈஸ்வர பாண்டியன், உங்களை தான். வாங்க. என்னையா? ஆமா, வந்துடுறேன் சார். என்ன? உங்க குற்றப்பத்திரிகையில பெருச்சாளி போற அளவுக்கு ஒரு பெரிய ஓட்டை இருக்கு. அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போன சிந்தாமணி எங்க தங்கியிருந்தாங்கன்னு விசாரணை பண்ணீங்களா? பண்ணிடுங்க. கோர்ட்ல பதில் சொல்ல வேண்டியிருக்கும். குப்புன்னு வேர்க்குது. கேர்ஃபுல், ஹார்ட் அட்டாக் உங்களுக்கு வந்துட போகுது. என்ன மிரட்டுறானா? ஆமா. அவன் லாயர் இல்ல, கருப்பு கோட்ல இருக்கிற டெவல். அவன்கிட்ட சாட்சியம் இல்ல, மனசாட்சியம் இல்ல. நம்ம கிட்ட ரெண்டும் இருக்கு. தைரியமா சார். கோர்ட் கஸ்டடியில் இருக்கிற மெட்டீரியல் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. உதவி அறிவிப்பு. பிச்சாண்டி என்ற இவருக்கு 7 வயதில் ஏற்பட்ட மூளைக்காய்ச்சல் நோயின் பாதிப்பால் கண்கள் குருடாகிவிட்டது. 2 கண்களிலும் பார்வையில்லாத இவருக்கு இயன்ற உதவிகளை செய்யும்படி கோருகிறேன். இவன் வட்டாட்சியர், காரமடை தாலுகா, கோவை மாவட்டம். இதுதான் பிச்சாண்டிக்கு பார்வை இல்லாதவன் தாசில்தார் கொடுத்த சர்டிபிகேட். இதுதான் என்னோட ரேஷன் கார்டு சார். காரமடை தாலுகா ஆபீசர் கொடுத்தது. காரமடை என தாலுகாவை பிரிக்கலையே. நான் பிரிச்சுட்டேன். எதுக்கு? வயிற்று பழப்புக்கு தான் சார். இதெல்லாம் தொழில் ரகசியம் சார். நீ எத்தனை வருஷமா பிச்சை எடுக்கிற? எங்க குல தொழிலே அதுதான் சார். அப்பாவும் தாத்தாவும் பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்தாங்க சார். நான் 2 ஸ்டெப் மேலே ஏறி பஸ்ஸுக்குள்ள பிச்சை எடுக்கிறேன் சார். அது சரி, கண்ணை மூடி பொழப்பு நடத்த ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன மாதிரி குருடனா இருக்கிற பிச்சைக்காரனுக்கு டிமாண்ட் அதிகம் சார்.
செருப்பால் அடிச்சா திரும்பி பார்க்காதவங்க கூட சென்டிமெண்டல் அடிச்சா கவுந்துடுவாங்க சார். அதுதான் தமிழனோட வீக்னஸ். பகல்ல பிச்சை எடுத்துட்டு ராத்திரி முழுக்க குடிச்சு கூத்தடிப்பில்ல? பின்ன ராத்திரியில வேலை பார்த்துட்டு பகல்ல குடிச்சு கூத்தடிக்கிறதுக்கு நான் கான்ஸ்டன்ட்லயே வேலை பார்க்கறேன் சார். நான் பிச்சைங்க சார், பெக்கரு. நீ தினமும் ராத்திரில குளிக்கிறது சூலூர் ஏரியில தானே? ஆமா. இல்ல, நான் குளிக்கிறதே இல்ல சார். சம்பவம் நடந்த அன்னைக்கு நீ ஏரியில குளிக்கும் போது இங்கே நிக்கிற பெண்களை பார்த்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்க. அது உண்மையா? சாம்பார் சாதம் படைக்கிற சாமியில இருந்து சாராயம் குடிக்கிற சாமி மேல வரைக்கும் சத்தியங்க. அதோ அந்த குதிரைவால் கொண்ட போட்ட பொண்ணு கூட எனக்கு 100 ரூபாய் கொடுத்தது சார். செத்து போன பொண்ணோட பணத்தை இவங்க கார்ல இருந்து எடுத்தது நான் என் 2 கண்ணாலும் பார்த்தேன் சார். மறுநாளே நான் போலீஸ்கிட்ட போய் இவங்களை பார்த்ததெல்லாம் சொல்லிட்டேன் சார். பார்த்தேன்னு சொல்றியே, நீ எப்படி பார்த்திருக்க முடியும்? நான் பார்த்தேன். நீ தான் குருடனாச்சே. யார் சொல்லுது? ஐயா, நான் குருடன் இல்லைங்க. எனக்கு கண்ணு நல்லா தெரியும். பிச்சை எடுக்கிறதுக்காக பொய் சொன்னேங்க. மயிலாட் ஐ விட்னஸ் பிச்சாண்டி பிச்சை எடுத்து ஊர் மக்களை ஏமாத்தினத அவரே ஒத்துக்கிட்டார். தினமும் 100 பேருக்கிட்ட 100 பொய் சொல்லி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க ஃப்ராடு தான் இந்த ஐ விட்னஸ் பிச்சாண்டி. He is not only a fraud, forgery and 420. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சாட்சியோட வாக்குமூலத்தையும் அவரோட நடவடிக்கையையும் சம்பந்தப்படுத்த கூடாது. My lord, கண்ணு இருக்கவங்க சொல்றதெல்லாம் ஐ விட்னஸ் கிடையாது. நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்து எந்த பொய்யும் கலக்காம உண்மையை மட்டுமே சொல்ற சாட்சி தான் ஐ விட்னஸ். நீதிமன்றத்துக்கு தேவையானது 100% நேர்மையான சாட்சி, நோபல் விட்னஸ். அதுக்கு தகுதி இல்லாத இந்த சாட்சிய கோர்ட் எப்படி நம்ப முடியும்? He is ignoble. என் கட்சிக்காரர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரே சாட்சி இந்த பிச்சாண்டி ஒரு பொய் சாட்சி என்று கோர்ட்டுக்கு நிரூபிக்கப்பட்டுள்ளது. He is untrustworthy witness என்று கோர்ட் அறிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். Untrustworthy witness. சார் அது இல்ல சார். குருட்டு போய ஐ விட்னஸ் மொத்தமா கவுத்துட்டான். அந்த ஃப்ராடுக்கு பதிலா மீன் பிடிக்கிறவன் பரிசல் கரை எவனையாவது கூட்டு வந்திருக்கலாம். சொதப்பிட்டியே. சார் அவன் பார்த்திருக்கான் சார். கோர்ட்ல என்ன சொல்லணும் எப்படி சொல்லணும்ன்றத ஒரு குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லி கொடுத்தேன் சார். கடைசியில சொதப்பிட்டான் சார். ஹோல்ட் ஆன், சும்மா பேசாத. பப்ளிக் தான் பேசணும், போலீஸ் செயல்படணும். கேப்பை போட்டு மூளையை மூடி வைக்காதீங்க, திறந்து வைங்க. அப்பதான் அது வேலை செய்யும். அடுத்த விட்னஸ் நீங்க தான். எல்கே யமகாதக. கொஞ்சம் அசந்தாலும் கிளீன் போல் தான். ஜாகிரதா ப்ளீஸ். இவருக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி தொலைங்க.